ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேரடி செல்வி சேனல். ஸோ இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, லலிதா ஜுவல்லரிக்கும் என்ஏசி ஜுவல்லரிக்கும் என்ன சேமாக இருக்குது, என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஸோ அதோட கம்பேரிசன் வந்து போடுங்க சிஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ, உங்களுக்காகவும் இந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். நம்ம சேனல்லே வந்து நிறைய கம்பேரிசன் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஃப்ரீ டைமில் இருக்கீங்க அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ லலிதா தங்கமயில், ஜிஆர்டி தங்கமயில், ஜிஆர்டி போத்தி ஸ்வர்ணமங்கள், ஜிஆர்டி கல்யாண், ஸோ அந்த மாதிரி வந்து ஜிஆர்டி மங்கள், ஸோ அந்த மாதிரி நிறைய கம்பேரிசன் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ ஃப்ரீ டைமில் இருக்கீங்க அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க லலிதாவுக்கும் ஜுவல்லரிக்கும் என்ஏசி ஜுவல்லரிக்கும் என்னென்ன கம்பேரிசன் வந்து சேமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பேரிசன் வந்து பார்ப்போம். இது வந்து நான் தனித்தனியாக வந்து நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கேன். லலிதா ஜுவல்லரி உள்ள ஸ்கீம் வந்து போட்டிருக்கேன், என்ஏசியில் உள்ள ஸ்கீமும் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ லலிதா ஜுவல்லரியில் பார்த்தீங்க ஒரு 4 ஸ்கீம் வந்து இருக்குங்க. என்ஏசியில் பார்த்தீங்க அப்படின்னா 5 ஸ்கீம் இருக்குது. ஸோ 4 ஸ்கீமுமே வந்து நான் வந்து தனித்தனியாக போட்டிருக்கேன். ஸோ லலிதாவில் என்னென்ன ஸ்கீம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தனவந்தனம், அப்புறம் ஃப்ரீ அண்ட் ஃப்ளெக்ஸி, அப்புறமேட்டுக்கு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு, அப்புறம் சில்வர் ஸ்கீமையும் வந்து நான் சேர்த்து தான் ஒரு 4 ஸ்கீம் சொல்லியிருக்கேன். அதே என்ஏசியில் பார்த்தீங்க அப்படின்னா 5 ஸ்கீம் வந்து இருக்குது. என்ஏசியில் வந்து ஒரு 5 ஸ்கீம் இருக்கா. ஸோ சூப்பர் குவிக் கோல்டு, சூப்பர் திங்க் கோல்டு, அப்புறம் சூப்பர் திங்க் சில்வர், சூப்பர் திங்க் டைமண்ட், அப்புறம் ஒன் டைம் சீடு. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு வீடியோவாக வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ தான் அது வந்து ஃபுல்லாக வந்து நம்ம சேனலில் வந்து இருக்குங்க. ஸோ ஃப்ரீ டைமில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கோல்டுக்கு, சில்வருக்கு, டைமண்டுக்கு, அப்புறம் ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது, ஸோ எல்லாத்துக்குமே வந்து நான் வந்து போட்டிருக்கேங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கீமில் வந்து இந்த சூப்பர் திங்க் ஒன் சீடு இருக்குல்ல, ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், அதில் வந்து நம்ம ஓல்டு கோல்டு, அப்புறமேட்டுக்கு ஓல்டாக இருக்க சில்வரு, டைமண்டு, ஸோ இது எல்லாமே வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். மற்ற ஷாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கோல்டு மட்டும்தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்க எல்லாம் கோல்டு இல்லைனா அமௌண்ட்டு, இது ரெண்டையும் தான் வந்து நம்மளால் வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா சில்வரு, அது இல்லாமல் டைமண்டு, ஸோ இதுவுமே வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஃபுல்லாக வந்து நான் அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ ஃப்ரீ டைமில் இருக்கீங்க அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன ஸ்கீம் பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரீ அண்ட் ஃப்ளெக்ஸி அதோட கம்பேரிசனும், அப்புறம் சூப்பர் குவிக் கோல்டு. ஸோ இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது, ஏன்னா இது ரெண்டுமே வந்து கிராமு அமௌண்ட்டு, ஸோ இது ரெண்டும் பேஸ் பண்ணி தான் இருக்குது. லலிதாவில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கிராம்லேயும் வர வச்சுக்கலாம், அமௌண்ட்லேயும் வந்து வர வச்சுக்கலாம், ஃப்ரீ அண்ட் ஃப்ளெக்ஸி. ஏன்னா இந்த ரெண்டுமே வந்து எனக்கு வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இந்த ஸ்கீமை வந்து நான் கம்பேர் பண்ணுறேங்க. இதே நீங்கள் சூப்பர் குவிக் கோல்டு எடுக்கிறீங்க அப்படின்னா கிராம் பேஸ் தாங்க இருக்குது. ஆனால் லலிதாவில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அமௌண்ட்லேயும் வர வச்சுட்டு வரலாம், கிராம்லேயும் வந்து வர வச்சுக்கலாம். நீங்கள் ஃபைனலில் வந்து உங்களுக்கு எது எடுக்கிறீங்க, கிராமில் எடுக்கணும்னா கிராமில் எடுத்துக்கலாம், அமௌண்ட்டில் எடுக்கிறீங்க அப்படின்னா அமௌண்ட்டில் எடுத்துக்கோங்க. ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட்டில் இருக்கிறதே நீங்கள் வந்து சூஸ் பண்ணாதீங்க, கிராமில் இருக்கிறதே வந்து சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து அமௌண்ட் வந்து அப்படியே தான் இருக்கும், ஆனால் கிராம் பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஏன்னா கிராமோட ரேட் வந்து கூடிக்கிட்டே இருக்குது. அதனால் நீங்கள் கிராமில் வந்து முடிஞ்ச வரைக்கும் சேவ் பண்ண பாருங்கள். லலிதாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து எந்த ஒரு கிஃப்ட்டுமே கிடையாது. ஆனால் வந்து என்ஏசியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜாயினிங் கிஃப்ட் வந்து இருக்குது. நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிஃப்ட் வந்து தருவாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1000 ரூபாயிலேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க. அதே மாதிரி என்ஏசி ஜுவல்லரியில் பார்த்தீங்க அப்படின்னா 1000 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதில் என்ன ஒரு சூப்பரான விஷயம் பார்த்தீங்கன்னா 100% வந்து வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீங்க. ஏன்னா வந்து எந்த நகை எடுத்தாலுமே 100% வேஸ்டேஜ் ஃப்ரீ. நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜில் இருக்க நகைனாலும் எடுத்துக்கலாம். ஆனால் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா 14% வரைக்கும் தான் வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ. சில இதில் பார்த்தீங்க அப்படின்னா 18% வந்து கொடுப்பாங்க. ஆனால் இவங்க வந்து 14% தான் வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் 14க்கு மேலே நீங்கள் நகை எடுக்கிறீங்க அப்படின்னா அதோட வேஸ்டேஜ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் 14க்குள்ளேயே இருக்க நகை வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் டிசைன்லாம் எடுத்து அப்படிலாம் எடுக்கணும் அப்படின்னா ஒரு 20 போல் நீங்கள் எடுக்கணும். அப்போ எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 6% இருக்கா, ஸோ அதை வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஆனால் இங்கே வந்து ஒரு லிமிட்டும் கொடுக்கலாம், அதுவும் இல்லாமல் வேஸ்டேஜும் ஃப்ரீ. நீங்கள் லலிதாவில் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு டிசைன் எல்லாம் பிடிச்சிருக்கு, குவாலிட்டி எல்லாமே பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து நீங்கள் வந்து லலிதாவில் வந்து சீட் போட்டுக்கலாங்க. இல்லை நான் என்ஏசியில் தான் நான் எப்போயும் சீட் போடுறேன், எனக்கு அது பிடிச்சிருக்கு, குவாலிட்டி பிடிச்சிருக்கு அப்படின்னா சீட்டு போடுறது வந்து உங்கள் விருப்பம் தாங்க. நான் வந்து இதில் கம்பேரிசன் மட்டும் சொல்லியிருக்கேன். எனக்கு உள்ளதை வந்து என்ன இது எனக்கு தோன்றதை வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ எனக்கு 2 கம்பேரில் பார்க்கும்போது இது எனக்கு பெஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்றத நான் வந்து சொல்லியிருக்கேங்க. ஆனால் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறுபடும்ல. ஸோ அதை பொறுத்து உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க.
ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டு. ஸோ இப்போ நீங்கள் 1000 ரூபா ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அந்த 1000 ரூபா தான் நீங்கள் வந்து ஃபைனல் வரைக்கும் கட்டணும். ஒரு 11 மாதமும் நீங்கள் ஃபைனல் வரைக்கும் அதான் கட்டணும். ஆனால் இது வந்து ஃப்ளெக்சிபிள் அமௌண்ட்டு. ஸோ நீங்கள் மாற்றி மாற்றி கூட அமௌண்ட்டு கட்டலாம். ஸோ அதை தான் வந்து அந்த வீடியோவில் வந்து நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். இதோட ஃபுல் டீட்டெயிலான வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ அதில் வந்து எப்படி பே பண்ணலாம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கேங்க. ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக வந்து புரியும். எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா 1வது மாதம், 9வது மாதம், 10வது மாதம், 11வது மாதம் வந்து ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டாக வந்து கட்டணுங்க. இப்போ 2000 ரூபா கட்டிங்கன்னா 2000 வந்து இந்த 1வது மாதம், 9வது மாதம், 10வது மாதம், 11 மாதம் இந்த 2000 தான் கட்டணும். இதே வந்து ஃப்ளெக்சிபிள் அமௌண்ட்னா அது ஒரு 5000 கட்டுறீங்க அப்படின்னா அது 2வது மாதம், 3வது மாதம், 4வது மாதம், 5வது மாதம், 6வது மாதம், 7வது மாதம், 8வது மாதம். ஸோ ஃப்ளெக்சிபிள் மாற்றி கூட நம்ம கட்டிக்கலாங்க இந்த மாதத்துக்குள்ளே. ஸோ அதுதான் இதுக்குள்ளே வந்து டிஃப்ரெண்ட்டு. லலிதாவில் பார்த்தீங்க அப்படின்னா 11 மந்த் ஸ்கீம் தான். இவங்களையும் பார்த்தீங்க அப்படின்னா 11 மந்த் ஸ்கீம் தான். ஸோ லலிதாவில் மட்டும்தான் வந்து 100% வந்து வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து எந்த ஒரு பர்சன்டேஜ் வரைக்குமே வந்து லிமிட் வந்து கொடுக்கல. நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் உள்ள நகைனாலுமே நம்ம எடுத்துக்கலாம். அதனால் வந்து நம்ம நல்ல ட்ரெண்டிங்காக நல்ல டிசைன் உள்ள நகை எடுக்கணும் அப்படின்னா ஒரு 20% உள்ள நகை எடுக்கிறோம் அப்படின்னாலுமே நம்ம வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம் சீட்டு போட்டு. இப்போ நீங்கள் லலிதாவில் ஸ்கீம் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா கோல்டு, சில்வர், 1 டைம் ஸ்கீம் வந்து இருக்குது அப்படின்னு சொன்னேன்னா. ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு, சில்வர், டைமண்ட் 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இருக்குது. கோல்டுலேயே வந்து 2 இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட் பேஸில் வந்து இருக்குங்க. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா கிராம் பேஸு. ஸோ சூப்பர் திங்க் இருக்குல்ல அது வந்து அமௌண்ட் பேஸில் எடுத்தீங்க அப்படின்னா 18% வந்து வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ. இதே நீங்கள் கிராமில் எடுக்கீங்க அப்படின்னா 14% தான் வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ. வந்து 18% இருந்துச்சு. இப்போ வந்து கம்மி பண்ணிவிட்டு 14% வந்து ஆக்கியிருக்காங்க வேஸ்டேஜில். ஏன் இந்த டிஃப்ரெண்ட் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து கிராமில் தானே நம்ம போடுவோம். ஆனால் அதுதான் நமக்கு பெனிஃபிட்டு. அதனால் நம்ம கிராமில் போடுவோம். அப்போ கிராமில் போட்டால் 14% தான் வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து நம்ம யோசிப்போம்ல, ஸோ இது 18% வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீயாக இருக்கா, அப்போ வந்து நம்ம அமௌண்ட்டில் வந்து சைன் பண்ணலாமா அப்படின்றதுக்காக அமௌண்ட்டில் வந்து 18% வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து நமக்கு பெனிஃபிட் பார்த்திங்க அப்படின்னா கிராமில் தான் நமக்கு பெனிஃபிட் இருக்குது. ஆனால் வந்து அவங்க வேஸ்டேஜ் வந்து கம்மி பண்ணி தராங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா வேஸ்டேஜ் வந்து கொஞ்சம் ஹை பண்ணி தராங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இதுவே இந்த 2க்கும் உள்ள டிஃப்ரெண்ட் தான். ஸோ பேமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதிக்குள்ளே பேமெண்ட் வந்து பண்ணிடணும். லலிதா ஜுவல்லரியில் எப்போனாலுமே வந்து பண்ணிக்கலாம் அந்த 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதிக்குள்ளே. அதே என்ஏசியில் பார்த்தீங்க அப்படின்னா 1ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதிக்குள்ளே வந்து பேமெண்ட் வந்து பண்ணிடணும். அப்புறம் பார்த்தீங்க இதெல்லாம் 1 மாதத்துக்கு வந்து 1 மாதம் இன்ஸ்டால்மெண்ட் தான் கட்ட முடியும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க இந்த மாதம் உனக்கு 1000 ரூபா கட்டியிருக்கீங்கன்னா அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த்து தான் 1000 ரூபா கட்ட முடியும். 1 மாதத்துலேயே வந்து 2 இன்ஸ்டால்மெண்ட் வந்து கட்ட முடியாது 2லுமே. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா தங்கமயிலில் வந்து 2 இன்ஸ்டால்மெண்ட் வந்து கட்டலாம். 1 மாதத்தில் வந்து எத்தனை இன்ஸ்டால்மெண்ட்டில் வேணால் கட்டலாம். ஏன்னா வந்து நான் தங்கமயிலில் வந்து சீட்டு போட்டிருக்கேன், அதனால் நான் கட்டியிருக்கேன். அதனால் இந்த வீடியோவில் சொல்கிறேன். நான் ஸ்பெசிஃபிக்காக வந்து தங்கமயிலில் வந்து நான் சொல்லலை. அதையும் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் அவங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேங்க. ஏன்னா தங்கமயிலில் வந்து நான் ஆல்ரெடி வந்து சீட்டு போட்டிருக்கனால அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால நான் அது வந்து சொல்லியிருக்கேன். ஒரு இன்ஸ்டால்மெண்ட் இப்போ வந்து எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து எனக்கு ரேட் வந்து குறைஞ்சிருக்கு இன்றைக்கி ரேட்டு. அப்போ நான் இன்றைக்கி ரேட்லேயே வந்து 2 மாதத்துக்குள்ளே வர வந்து ஏன்னா நெக்ஸ்ட் மந்த் வந்து ஹை ஆகும்னு எனக்கே தெரியும். அதனால் நான் இப்போயே வந்து 1 மாதத்துக்கு 2 இது பண்ணிங்க முடிச்சிருவேன். அப்போ ஆனால் முடித்து வந்து நம்ம 11 மந்த்து கழித்து தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் சீட்டை வேணால் முன்னாடியே வந்து முடிச்சிடலாம். அது ஒன்று பெஸ்ட்டாக இருக்குது தங்கமயிலில். ஸோ அது வந்து எனக்கு தெரிஞ்சனால நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஜிஆர்டியில் பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அந்தந்த மாதத்துக்கு தான் கட்டிகிட்டே இருக்கணும். அது இல்லாமல் 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதிக்குள்ளே நம்ம அமௌண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் தங்கமயிலில் வந்து எப்போனாலும் பே பண்ணிக்கலாம். அதே மாதிரி லலிதா ஜுவல்லரியில் வந்து எப்போனாலும் பே பண்ணிக்கலாம். என்ஏசியில் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் பே பண்ணிடணும் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ ஜிஎஸ்டி வந்து எல்லாமே காமன் தான். ஸோ ஜிஎஸ்டி வந்து எப்பயுமே வந்து ஸ்டேட் போர்டுக்கும் சென்ட்ரல் போர்டுக்கும் வந்து நம்ம பே பண்ணுறது தான். அது 1.5% வந்து சேர்த்து தான் 3% வந்து நம்ம வேஸ்டேஜ் வந்து ஜிஎஸ்டி வந்து பே பண்ணுற மாதிரி இருக்குங்க. நம்ம சேனல்லே வந்து நிறைய கம்பேரிசன் வந்து நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு என்ன கம்பேரிசன் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் அதை போட வந்து ட்ரை பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சதை வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தேடி செல்வி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.